வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்ட பிரசார நடவடிக்கைகளுக்கு புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மலையக கட்சித் தலைவர்கள் தமது சுகபோகத்திற்கும் சுயநலத்திற்குமே மக்களிடம் வாக்கு கேட்கிறார்கள் என்று அருட்தந்தை மா சத்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்தில் கல்வீச்சு இடம்பெற்றுள்ளது. அண்மைய அமைச்சரவை தீர்மானங்கள் ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயலாகவே உள்ளதென குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 30% சிறுவர்கள் அடோபிக் எக்ஸிமா எனப்படும் ஒவ்வாமை நோயினால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் முச்சக்கர வண்டி மோதி கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட குரங்கம்மை தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய காசாவில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் ஊழியர்கள் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பொதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழர் தாயகமெங்கும் தொடர் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பிரசார பணியில் ஈடுபட்டிருந்த செயற்பாட்டாளர்களுக்கு அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று பகல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையிலான முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் மக்களுக்கான பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பிரசாரத்தில் ஈடுபடுவதற்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் துண்டு பிரசுரங்களையும் பறித்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முல்லைத்தீவு மல்லாவியிலும் இன்று பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை நடைபெற்ற இந்த பிரசார பணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன், முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் ஹிந்துஜன் மற்றும் செயற்பாட்டாளர்களால் மக்களுக்கான பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசமாக திரண்டு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கோரி நாங்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு மேலாக வடகிழக்கெங்கும் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். எங்களுடைய மக்களை சந்தித்து மக்களுக்கான ஏன் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு பகுதியிலும் மல்லாவி பகுதியிலும் தொடரான பிரச்சாரங்களை செய்து வருகின்றோம். உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது சிங்கள மக்களை மையப்படுத்தியதாக அல்ல சிங்கள மக்களை திருப்திப்படுத்தியதாகத்தான் இந்த தேர்தல் காலங்காலமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்களை தேர்தல் நேரம் மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள். தமிழர்களுடைய அடிப்படை விஷயமாக இருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை சார்ந்த விடயமாக இருக்கலாம். சிங்கள தலைவர்கள் தமிழர்களிடம் எந்த தீர்வையும் தரப்போவதில்லை. அந்த அடிப்படையிலே காலம் காலமாக எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெற்று தாங்கள் வெற்றி பெற்று தங்களுடைய நிகழ்ச்சிகளை இந்த தமிழர் தாயகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய தமிழர்களுடைய வாழ்வியலே இந்த மாற்றம் ஏற்படவில்லை என்ற அடிப்படையிலே இம்முறை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் திரண்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு 15 வருடங்கள் நான் கடந்திருக்கிறோம். எங்களை வாழ்வியல இந்த மாற்றமும் ஏற்பட இல்லை. எங்களை மக்களுடைய அடிப்படை வாழ்வியல கூட இந்த மாற்றம் ஏற்பட இல்லை. மாறாக எங்களுடைய நிலங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கடல் வளங்கள் முற்றுமுழுதாக தமிழ் மீனவர்களுடைய கடல் வளங்கள் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டு சிங்கள மீனவர்கள் கடல் வளங்களை சூறையாடுகின்ற செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர் வழிபாட்டிடங்கள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு குருந்தூர் மனித மிகப்பெரிய விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. வெடுக்குநாரி மனித நாங்கள் வழிபட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. கையிட்டி தமிழர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு திருவோணமலையில பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு மாதவனை போன்ற 1500 ஏக்கர் நிலங்கள் சிங்களவர்களால் வல்வளைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ச்சியான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது நாங்கள் எந்த அடிப்படையில வாக்களிக்க வேணும்? எனவே நாங்கள் இதில் தெளிவுபட வேணும். எங்களுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு எங்களுடைய தலையிலே ஆணி இறக்கின்றார்கள் சிங்கள தலைவர்கள். இம்முறை தொடர்ச்சியாக தேசமாக திரண்டு நாங்கள் எங்களுடைய மக்களை நிராகரிக்க செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய வாக்குகள் ஒரு பலமான ஆயுதம் என்ற அடிப்படையிலே
நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிப்போம். சங்கு என்ற ஒரு விடயத்தை சொல்லி எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்றார்கள். சங்கு என்பது கூட ஒரு அரசியல் நாடகம். குறிப்பாக இவ்வளவு காலமும் தமிழ் தலைவர்கள் இந்த சங்குக்கு பின்னால் நிற்கிற தரப்புகள் சிங்கள தலைவர்களிடம் வாக்கு போடுமாறு கடந்த தேர்தலில் கேட்டு இப்ப மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க முடியாத அடிப்படையில சங்கு என்ற ஒரு பொது வேட்பாளரை ஒரு மாயமானை காட்டி மக்களை ஏமாற்றி துடிக்கின்றார்கள். அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சிங்கள தலைவர்களை தெரிவு செய்வதற்காகத்தான், ஏதோ ஒரு சிங்கள தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த சங்கு என்ற ஒரு சின்னம் வந்திருக்கின்றது. எனவே கடந்த காலத்தில் இவர்களுடைய வரலாறுகள் தெரியும். இதை தெளிவுபட்டு இந்த எங்களுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த மெல்லாய் மணில் என்று சொல்லுகிறோம். நன்றி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிங்கள பௌத்த பேரினவாத வேட்பாளர்கள் உட்பட இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற அனைவரையும் தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும், இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வாக்களிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே இன்று காலை பொழுதிலே நாங்கள் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதற்குரிய பிரதானமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கையில் 75 வருடங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இதனையும் இந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலையிலே இந்த அரசு ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் பங்கெடுக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க போன்ற 3 வேட்பாளர்களை நோக்கியும் நாங்கள் கடந்த 2 வருடங்களாகவே நாங்கள் கோரி வந்திருக்கிறோம். எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம், இடைவிடாது வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இலங்கையிலே நீடித்துக் கொண்டிருக்கிற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது இந்த இனப்பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. அதே நேரம் இந்த நாட்டினுடைய பொருளாதார அழிவுக்கும் இந்த நாட்டினுடைய ஊழல் தலைவிரித்து ஆடுவதற்கும் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் காரணமாக இருக்கிறது. மொத்தத்திலே இந்த அரசியலமைப்பானது ஒரு தோல்வியடைந்த ஒரு அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பை இந்த நாடு பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிற இடத்திலிருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த தோல்வியடைந்த ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்பட்டு இனங்களுக்கிடையே ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு அதிகார மாற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே தமிழர்களுடைய தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த தீவிலே எல்லா இனங்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்தே நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்கின்ற செய்தியை நாங்கள் வடகிழக்கிலே மக்கள் மத்தியிலே நாங்கள் பிரச்சாரமாக முன்னெடுத்திருந்தோம். அதன் மூலமாக இந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விளைந்திருந்தோம். நீங்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் தேசமாக திரண்டு இந்த தேர்தலை புறக்கணிப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் கூறுவதன் மூலமாக அவர்கள் இந்த ஒட்டியாட்சி நிலைப்பாடுகளை கைவிட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை நோக்கி செல்வதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அதை செய்திருந்தோம். ஆனாலும் அவர்கள் கடந்த 29ஆம் தேதி வெளியிட்டவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய விஞ்ஞாபனம் அமைந்திருக்கிறது. மலையக கட்சி தலைவர்கள் தமது சுகபோகத்திற்கும் சுயநலத்திற்குமே மக்களிடம் வாக்கு கேட்கிறார்கள் என்று அருட்தந்தை மா சத்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். மலையக கட்சி தலைவர்கள் மக்களிடம் வாக்கு கேட்பது சுகபோகத்திற்கானதும் சுயநலத்திற்கானதுமே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் மலையக சமூக ஆய்வு மையத்தின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் புதன்கிழமை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் பேரினவாத ஆட்சியாளர்கள் இலங்கை இந்திய இரு நாடுகளின் தலைவர்களின் உடன்படிக்கையின் மூலம் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக உருவான நாட்டின் அரசியல் ஜாப்பிற்குள் உள்வாங்கப்பட்ட மாகாண சபையின் அதிகாரங்களை கொடுக்க மறுக்கின்றார்கள். அத்தோடு ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடக்கு கிழக்கு யுத்தத்தோடு தொடர்புடைய விடயத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என சவால் விட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மலையக மக்களின் வாழ்வு, பாதுகாப்பு, அபிவிருத்தி விடயமாக ஆட்சிக்கு வரும் முன்னர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பல விடயங்களை உள்ளடக்கியுள்ளதோடு மலையக கட்சி தலைவர்களோடு சட்ட பாதுகாப்பற்ற உடன்படிக்கைகளை செய்துள்ளனர். அதனை மக்களிடம் கொண்டு சென்று வாக்கு கேட்க துடிப்பது மலையக கட்சிகளின் சுகபோகத்திற்கானதும் சுயநலத்திற்கானதுமே அன்றி வேறில்லை. சிங்கள பௌத்த பேரினவாத நச்சு தலைக்கேறிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் கடந்த காலத்தில் தமிழ் தலைவர்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் மீறியது மட்டுமல்ல,
1972 1978 யாப்பின் மூலம் தமிழர்களை மைய அரசியலில் இருந்தும் தூக்கி எறிந்தனர். அவர்களின் சுதந்திர இலங்கையில் சுதந்திரமாக தமிழர்களுக்கு எதிரான இனவாத தீயை வளர்த்து இன அழிப்பை பன்முகப்படுத்தியதோடு இனப்படுகொலையை 2009 அரங்கேற்றிய பின்னரும் இனவாத தாகம் அடங்காது இன அழிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். இவற்றிற்கு அங்கீகாரம் அளித்து அமைதி காக்கும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் மலையகம்சார் அரசியல் கட்சிகளோடு அரசியல் உடன்படிக்கை செய்கின்றார்கள் எனில் அது மலையக மக்களின் நன்மைக்காக அல்ல, அவர்களின் நிறைவேற்று அதிகார பதவி ஆசைக்காக மட்டுமே. தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசவோடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்கவோடும் தனித்தனியாக உடன்படிக்கையை செய்துள்ளமை ஊடகம் மூலம் அறிய கிடைத்தது. அவ்வாறே அவர்கள் வேறு தரப்பினருடனும் உடன்படிக்கைகளை செய்துள்ளனர். அவற்றில் மலையக தமிழர்களுக்கு எதிராக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குமாயின் அது அவர்களுக்கு மட்டுமே வெளிச்சம். அவற்றின் உள்ளடக்கம் எமக்கு தெரியாது. இந்த உடன்படிக்கைகள் அவரவர் நலன் கருதியும் அவர்சார் சமூக நலன் கருதியும் செய்யப்படுகின்றன என்பது மட்டுமே உண்மை. மலையக மக்கள் சார்பாக தயாரிக்கப்பட்ட உடன்படிக்கை எனில் உடன்படிக்கையின் உள்ளடக்கம் மலையக சமூகத்தோடு உரையாடப்பட்டதா அல்லது தங்கள் கட்சி அடிமட்ட தொண்டர்களோடு உறவாடி அவர்களின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு அவர்களின் அங்கீகாரம் பெறப்பட்டதா? இது தொடர்பாக எந்த தகவல்களும் இல்லை, அதற்கான சான்றுகளும் இல்லை. தாங்கள் விரும்பும் வேட்பாளர்களுக்கு மலையக மக்களின் வாக்கு வேண்டும். வேட்பாளர்களோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை கைச்சாத்திடும் முன் வாக்காளர்களோடு கலந்தாலோசிக்க தேவையில்லை, அங்கீகாரம் பெற தேவையில்லை எனில் அது 1948 முற்பட்ட பெரிய கங்காணி நினைப்பு எனலாம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனது உடன்படிக்கையை மக்கள் முன் சொல்லாதிருக்கையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தான் சஜித்தோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மலையக சாசன பிரகடன நிகழ்வு என 12ஆம் நாள் வியாழக்கிழமை நிகழ்வு ஒன்று மூலம் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்துள்ளது. அந்நிகழ்வுக்கான அழைப்புகளில் இந்நாட்டில் வாழும் சமீபத்தைய இந்திய வம்சாவளி மலையக தமிழ் இலங்கை இனத்தினர் என மலையக தமிழரை விழித்திருப்பது எந்த அளவுக்கு நியாயமானது? சமீபத்திய என அவர்கள் குறிப்பிடுவதும் இந்திய வம்சாவளி என குறிப்பிடுவதும் யாருக்காக? இது ஒட்டுமொத்த மலையக தமிழர்களையும் அவமானப்படுத்துவதாகவும் அவர்களுக்கான அரசியலை அசிங்கப்படுத்துவதாகவுமே உள்ளது. இத்தகையவர்கள் மலையக மக்களை தேசிய இனமாக அங்கீகரித்து நிலத்திற்கான உரிமைகள் எவ்வகையில் பெற்றுக் கொடுக்கப் போகின்றனர்? பேரினவாத கட்சிகளின் கைக்கூலிகளாகவும் இந்திய அடிவரடிகளாக செயல்படுவதன் அடையாளமே இது. மலையக அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் சுயலாபத்திற்காக தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கு மலையக தமிழர்களை அடகு வைக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். மலையக தமிழர்கள் 200 வருட வரலாற்றை இந்நாட்டில் தமதாக்கி தனித்துவ தேசிய இனமாக வளர்ந்து வருகின்றார்கள். அவர்களை அசிங்கப்படுத்தி அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் பேரினவாத அரசியல் கட்சிகள் மலையக தமிழர்களின் அடையாளத்தை அளிப்பதில் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. மலையக மக்களை நில உரிமை அற்றவர்களாகவும் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களாகவுமாக்கி மலையக மண்ணிலிருந்து நாளும் அவர்கள் அகன்று செல்வதற்கான பின்புலத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய காலகட்டத்தில் அவர்கள் பெயரில் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தம் ஒட்டுமொத்த மலையக சமூகமாக செய்து கொள்ளப்பட வேண்டும். முக்கியமாக மலையக மக்களுக்காக இயங்குகின்ற பிரதான கட்சிகள் மலையக மக்களின் நலன் கருதி தமக்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டால் மட்டுமே எதிர்காலம் சிறக்கும் என்று அருட்தந்தை மா சத்திவேல் மேலும் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்தில் கல்வீச்சு இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் நாள் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்தில் கல் எறியப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த தாக்குதலால் அச்சமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஷமல் ராஜபக்ஷ மற்றும் ஸ்ராந்தி ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்கவிருந்த போதிலும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை கூட்டத்தில் இடம்பெற்ற கல் தாக்குதலில் காயமடைந்த குழந்தை ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னொரு காலத்தில் மஹிந்தவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டையில் தற்போது ராஜபக்ஷ குடும்ப கூட்டத்தில் கல்லெறியப்பட்ட சம்பவம் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மைய அமைச்சரவை தீர்மானங்கள் ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயலாகவே உள்ளதென குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அமைச்சரவையால் அண்மையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. அதில் சில முடிவுகள் ஒரு வேட்பாளரின் தெளிவான ஒப்புதல்களாக கருதப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் அமைச்சரவையின் எந்தவொரு தீர்மானத்தையும் நிறுத்துவதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரமில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில முடிவுகளை ஒத்திவைக்க ஆணைக்குழு
பரிந்துரைத்துள்ளது. உதாரணமாக, சிறப்பு மாதாந்த உதவி தொகையான 3000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு செப்டம்பர் முதல் அது நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அதனை அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் நடைமுறைப்படுத்த ஆணைக்குழு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை அண்மைய அமைச்சரவை அனுமதிகளை ஒரு வேட்பாளரை ஊக்குவிக்கும் செயல்களாகவே கருதுவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல்கள் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 30% சிறுவர்கள் அடோபிக் எக்ஸிமா எனப்படும் ஒவ்வாமை நோயினால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வகை உணவுகளை உண்பதால் சிறுவர்களுக்கு அடோபிக் எக்ஸிமா எனப்படும் ஒருவித ஒவ்வாமை நோய் ஏற்படுவதாக கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் தோல் நோய் வைத்தியர் ஷியானி சமரவீர தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 14ஆம் நாள் நடைபெறவுள்ள உலக அடோபிக் எக்ஸிமா நோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் சுமார் 30% சிறுவர்கள் அடோபிக் எக்ஸிமா எனப்படும் ஒவ்வாமை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நோயானது மரபணு ரீதியாக பரவக்கூடியது என்பதுடன் ஆஸ்துமா, வயிற்றுப்போக்கு மற்றும் மூக்கு ஒழுகுதல் போன்றவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாகும். இந்நோய் அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலும் அதிகமாக காணப்படுவதுடன் இளம் பெண்கள் மத்தியிலும் இந்நோய் அபாயம் அதிகம் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் நீதிமன்றம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக தெரிவித்து ஹிருணிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நீதிமன்ற அறிவிக்கும் தினத்தில் நேரில் முன்னிலையாகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊவா மாகாண முன்னாள் ஆளுநர் ஹர்டி ஜமால்டின் தாக்கல் செய்த முறைப்பாடு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதிவாதி ஹிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பான எதிர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 29ஆம் நாளுக்கு முன்னர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைகளை டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் மீண்டும் எடுத்துக்கொள்வதாக அறிவித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டையில் முச்சக்கர வண்டி மோதி கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளார். ஹம்பாந்தோட்டை வெள்ளவாய பிரதான வீதியின் பெல்லே மல்லால என்ற இடத்தில் வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி மோதி கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹம்பாந்தோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் பெல்லே மலாலையைச் சேர்ந்த 23 வயதான மலபாடினகே மதுஷிகா பர்சானி என்ற கர்ப்பிணி தாய் ஆவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த கர்ப்பிணி தாய் தனது 2.5 வயது ஆண் குழந்தையுடன் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இன்று காலை 10:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. ஹம்பாந்தோட்டையில் இருந்து வந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கர்ப்பிணி பெண் மற்றும் குழந்தை மீது மோதியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த கர்ப்பிணி பெண் ஹம்பாந்தோட்டை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன. உயிரிழந்த பெண்ணுக்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போதும் வயிற்றிலிருந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை என்றும் பெண்ணுடன் பயணித்த சிறு குழந்தையும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. விபத்து தொடர்பில் முச்சக்கர வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஹம்பாந்தோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 532 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவருட ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 6,05,292 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். 532 வாக்களிப்பு நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதுடன் 8,500 அதிகாரிகளும் 600 வாகனங்களும் தேர்தல் கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் நாளில் மாலை 6 மணிக்குள் நுவரெலியா மாவட்டத்தில் முதலாவது வாக்குப்பட்டிகள் கிடைக்கும் என நம்பப்படுவதாக தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் தபால் மூல வாக்குகளின் பெறுபவர்களை இரவு 10 மணிக்கு முன்னர் வழங்குவதற்கு தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு நுவரெலியா காமினி தேசிய பாடசாலை பிரதான வாக்கு எண்ணும் மையமாக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் நுவரெலியா மாவட்டத்தில் தேர்தல் வன்முறைகள் பெரிதாக பதிவாகவில்லை எனவும் சிறிதளவில் மட்டுமே பதிவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட குரங்கம்மை தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது.
சீனாவில் குரங்கம்மைக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு தேசிய மருந்து பொருட்களுக்கான நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தடுப்பூசி தொடர்பில் தேசிய மருந்து பொருட்களுக்கான நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: ஷாங்காய் புரொடக்ட்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு சினோஃபார்ம் வாயிலாக நிர்வகிக்கப்படும் தடுப்பூசி குரங்கம்மையை குணப்படுத்த உதவும் என நம்பப்படுகிறது. இந்த தடுப்பூசியை சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தடுப்பூசி பொதுவான சந்தை அங்கீகாரத்தை பெற 3 கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான காலத்தை நிர்ணயிக்க முடியாது எனவும் விரைவில் சந்தைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குரங்கம்மையை தடுக்கும் முயற்சியாக அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் சில தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய காசாவில் பாடசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் ஊழியர்கள் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய காசாவில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் தமது 6 ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. பலஸ்தீனர்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள அல் ஜெனனி பாடசாலை மீது கடந்த புதன்கிழமை நடந்த தாக்குதலில் மொத்தம் 18 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையிலிருந்து தாக்குதல்களை திட்டமிடுபவர்கள் மீது துல்லியமான தாக்குதலை நடாத்தியதாகவும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்தது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்ததுடன் காசாவில் நடப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் இந்த வியத்தகு மீறல்கள் இப்போது நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். அக்டோபரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் இடையே போர் தொடங்கியதில் இருந்து ஒரே சம்பவத்தில் தமது ஊழியர்கள் அதிகளவில் உயிரிழந்த சம்பவம் இதுவென ஐநா முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 11 மாதங்களில் பாடசாலை தாக்கப்படுவது இது 5வது முறையாகும் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதுவர் டோனி டேனன் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரெஸின் விமர்சனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஹமாஸிற்கு எதிரான நியாயமான போரில் இஸ்ரேலை ஐநா தொடர்ந்து கண்டிக்கிறது. அதே நேரத்தில் ஹமாஸ் அமைப்பு பெண்களையும் குழந்தைகளையும் மனித கேடயங்களாக பயன்படுத்துவதை தொடர்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இராணுவ நோக்கங்களுக்காக பாடசாலைகள் மற்றும் சிவில் தளங்களை தாம் பயன்படுத்துவதை ஹமாஸ் அமைப்பு முற்றிலும் மறுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.